ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்வான சண்டே ஸ்பெஷலுக்கான எக் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணலாம், அதுவும் குயிக்காக பண்ணலாம், ப்ரெஷர் குக்கரில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், குழையாமல் சாதம் குழையாமல் அதே நேரம் அந்த டெக்ஸ்சர் பர்ஃபெக்ட் அரோமாவோட எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தென் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் கீ. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் நல்லெண்ணெய் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண நல்லா 2 பல்லாரி வெங்காயம் நல்லா வந்து இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கி விட்டு நம்ம நெய் சூடானதுக்கப்புறம் போட்டு நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமே வந்து இந்த வெங்காயத்தோட அந்த கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதோட அரோமா தான் உங்களுக்கு வந்து இன்னும் ரிச்சாக அந்த பிரியாணியை வந்து கொண்டுட்டு போகும். ஸோ ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் நல்ல மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும். பிரியாணிக்கு பேஸே வந்து இந்த வெங்காயம் தான். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் நல்லா வந்து பொறுமையாக வதக்கி விடணும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரியாணிக்கு தேவையான அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கல் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது கூடவே வந்து நான் 3 பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப காரம் சேர்க்கலை. ஏன்னா வந்து நார்மலாக கோழி இல்லை இறைச்சி நம்ம சேர்க்கும்போது அது வந்து அந்த இறைச்சியில் அது வந்து ஏறும். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப உரப்பு தட்டாது. பட் இந்த முட்டையில் அவ்வளோ தூரம் ஏறாது. ஸோ அதனால் வந்து நான் கம்மியாக தான் உரப்பு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தாராளமாக 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அது கூடவே இப்போ வந்து மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது நல்லா பழுத்த தக்காளி 2 எடுத்து அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மல்லி, புதினா சம அளவு எடுத்திருக்கேன். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இது எல்லாமே நல்லா வதங்க வதங்க உங்களுக்கு நல்லா அந்த மசாலா வந்து ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் புளிப்புள்ள தயிர் எடுத்தால் நீங்கள் வந்து தயிர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எலுமிச்சம்பழம் சேர்க்க வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் எலுமிச்சம்பழமும் சேர்ப்பேன். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவு நான் வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு மசாலா கொஞ்சம் தூக்கலாக தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து கறி, இறைச்சி இருந்துச்சுன்னா அதோட அந்த ஜூஸினஸ்ஸு அதெல்லாம் இறங்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் முட்டையில் அப்படி இறங்க வாய்ப்பில்ல. இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் நான் முட்டையை வந்து தனியாக அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அவிச்சு எடுத்து அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதில் கொஞ்சம் நடுவில் வந்து நான் கோடு போட்டுக்கிட்டேன். கோடு போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை வந்து ஆட் பண்ணி நல்லா மசாலாலாம் அது மேலே படுற மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் சின்னதாக கொஞ்சமாக எலுமிச்சம் பழத்தை வந்து நல்லா நான் புழிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, அதோட காரம் இருந்துச்சுன்னா இந்த எலுமிச்சம்பழம் வந்து அந்த காரத்தை எடுத்துரும். அதனால் நான் வந்து நல்லா அந்த புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்ச நேரம் நல்லா மசாலா இருக்கும்போது அந்த முட்டையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன். அதை 3 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிம்லே வச்சு அந்த தண்ணியும் அரிசியும் சம அளவு வேகிற வரைக்கும் நான் வச்சுட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, நம்ம அந்த மசாலா பெரட்டி வச்ச முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து
ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் நம்ம வந்து தண்ணியும் அரிசியும் சேர்ந்த உடனே நம்ம வந்து ப்ரெஷர் வந்து நம்ம வச்சுருவோம். பட் நான் இது வந்து அந்த மாதிரி செய்கிறதில்ல. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது அந்த தண்ணி எங்கே பார்த்தாலும் போகிற மாதிரி நான் வந்து கரண்டியை வச்சு ஈவனாக நான் சமப்படுத்திக்கிட்டேன். இப்போது வந்து 2 விசில் வந்து எப்போவுமே நார்மலா நம்ம வந்து சாதத்துக்கு வடிப்போம். பட் இதுக்கு வந்து 1 விசில் விட்டாவே போதும். ஏன்னா, முக்காவாசி அரிசி வந்து வெந்துட்டு. ஸோ, அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, 1 விசில் விட்டுட்டு, ப்ரெஷர் ஃபுல்லா இறங்குனதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துட்டேன். பாருங்க, அ எவ்வளோ அரிசி வந்து குழையாம நல்லா இருக்குன்ட்டு. நல்லா உதிரி உதிரியா தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க மேல வந்து நீங்க நெய் வேணும்னா, நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் ஆட் பண்ணல. இல்ல நீங்க பன்னீர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து சாஃப்ரான் வந்து பால்ல கலந்து கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பர்பா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். நான் எப்போதுமே வந்து முட்டை பிரியாணி இந்த மாதிரி தான் நான் செய்வேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.